சொல்லுங்க. இது வெற்றிவேல் நகர் 3வது தெரு தானே? ஆமா. இங்க விஜய்ங்கிறது. ஆமா, நான் தான். சொல்லுங்க. இங்க தமிழ் வாத்தியார் பாலசுந்தரம்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து அனுப்புனாரு. என்னது? அம்மா விஜி, நான் தமிழ் வாத்தியார் பாலசுந்தரம். இந்த அம்மா பேரு கமலா. நம்ம ஊரு தான், விவசாய குடும்பம். சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க கணவர் கடன் பிரச்சனையால தற்கொலை பண்ணிட்டாரு. ஒரே பையன், கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தான். சமீபத்துல வேலைக்கு போன இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டான். நீ தான் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு போன முறை ஊருக்கு வந்தப்போ கேட்டிருந்தியே, அதுக்கு தான் இந்த அம்மாவை அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு இங்க யாருமே இல்லை. வீட்டு வேலை நல்லா செய்வாங்க. உன்னை நம்பித்தான் அனுப்புறேன், பாத்துக்கம்மா. உள்ள வாங்கம்மா. உள்ள வாங்க. வாங்க. இந்தாங்கம்மா, உட்காருங்க. அட, சோஃபால உட்காருங்க. பரவாயில்லம்மா, சோஃபால உட்காருங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லம்மா. நீ பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு எதுனாலும் தயங்காம கேளுங்க. இது உங்க வீடு மாதிரி. சரி, சங்கோஜப்படாதீங்க. என்னோட மகளா நினைச்சுக்கோ, சரியா? நல்லா தூங்குங்க. சரிம்மா. காலையில என்ன சமைக்கட்டும்? காலையில விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம். இப்ப நல்லா தூங்குங்க. வேலைக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லவே இல்லை. சாரிப்பா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி, அந்த அம்மா இங்கதான் தங்க போறாங்களா? ஏன் விஜி ரிஸ்க் எடுக்கிற? இங்க இருந்தே யாராவது வேலைக்கு சேர்த்தா மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போயிடுவாங்க. அவங்க இங்கே இருந்தா நமக்கு பிரைவசி இருக்காது விஜி. தினேஷ், அவங்க பாட்டு ஒரு மூலையில இருக்க போறாங்க. நமக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காது. எனக்கு இன்னும் சரியா வரும்னு தோணல. அப்புறம் உங்க இஷ்டம். செங்கல் சொல்லு வேலை பார்த்தா உனக்கு ஒத்தியாசம் இருக்கும்ல. வாமா, வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. விஜய்மா. வாங்கம்மா. குட் மார்னிங். சாரிம்மா, பஸ்ல வந்து அனுப்பு. நான் நல்லா தூங்கிட்டேன். டீயை குடிங்க. இதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், நீங்க போங்கம்மா. இங்க பாருங்க, இந்த வீட்டுல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியற வரைக்கும் எப்பயும் போல நானே சமைக்கிறேன். அது இல்லம்மா. இங்க பாருங்க, போய் டீயை குடிங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நீங்க பத்திரமா இருங்க, எங்கேயும் வெளில போயிடாதீங்க, சரியா? அப்புறம் டிவி இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டு பாருங்க, சரியா? அப்புறம் மதியம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்க மறக்காம சாப்பிட்டுருங்க. எந்த வேலையும் நீங்க பண்ண வேணாம். சாயங்காலம் வந்தோடனே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல, பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா.
பாருங்க. அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா போனாங்க. அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணியெல்லாம் துவைச்சேன், அதான் காய வச்சிட்டு இருந்தேன். இவ்வளத்தையும் கையிலேயே துவைச்சீங்க? ஆமாம்மா, அம்மா வீட்டுல தான் வாஷிங் மிஷின் இருக்கேம்மா. எனக்கு அதெல்லாம் துவைக்க தெரியாதுமா. இனிமேட்டு நீங்க இந்த வேலை எல்லாம் செய்ய வேண்டாம். வாங்க வாங்க எங்க? வாங்க சொல்றேன். நான் எனக்கு வரும்போதே தேட்டரே பாத்துட்டு இருந்தேன், நீங்க காணவே காணோம். பார்த்தா மேல இருக்கீங்க. என்னம்மா, என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். அதான் வைங்க, வாங்க உட்காருங்க. என்னதுமா இதெல்லாம்? சொல்றேன் பாருங்க, நல்லா இருக்கா? அப்படியே இந்த கலரும் பிடிச்சிருக்கா பாருங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். கலர் பிடிச்சிருக்கா சொல்லுங்க, இல்ல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்குமா எனக்கு? சும்மாதாம்மா, பிடிச்சிருக்கா மட்டும் பாருங்க. ஐயோ, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கே. எங்கிட்டதான் புடவை இருக்குல்ல, உங்களுக்கு வேற எதுக்குமா வீண் செலவு? எது நீங்க கொண்டு வந்தீங்களே அந்த பெட்டி நிறையா, அந்த புடவைங்களா? 2 புடவை வச்சுட்டு எத்தனை நாளுமா சமாளிப்பீங்க? இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்களா? அதே மாதிரி பிரைட்டும் எடுத்திருக்கேன். பாத்தீங்களா? உங்க கலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, அம்மா இதோ வந்துட்டேம்மா. சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நம்ம வெளில போலாம். அப்புறம் நான் எடுத்து கொடுத்தேன்ல அந்த புடவை கட்டிக்கோங்க. இல்லம்மா, வீட்டுல வேலையெல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடக்கு. நீங்க போயிட்டு வாங்கடாமா. நான் சொல்றது கேப்பீங்களா மாட்டீங்களா? போங்க, போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. போங்க. ஓ, வெளியே போகணும்ல, சாரி. 2 மினிட்ஸ் கூட குளிச்சுட்டு வந்துடுறேன். லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. சரி வந்துடுறேன். அவங்களும் வர்றாங்களா? ஆமா. சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ போயிட்டு வா. சரிம்மா, நம்ம போயிட்டு வந்துடலாம். அம்மா, உங்களை யாருக்கு வேலை பண்ண சொன்னது? நீங்க கொடுங்க. என்னம்மா, நான் சும்மா தானே இருக்கேன், விடுங்க, நான் செய்யறேன். நீங்க விடுங்க, இந்த வேலை ஒண்ணும் பண்ண தேவையில்ல, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மா சொல்றது கேளு. வாங்க. விஜி, வரேன். விஜி. என்ன தினேஷ், சொல்லு. என் அம்மாவுக்கு ஓவர இடம் கொடுக்குற மாதிரி தோணுது. வயசானவங்கடா, எல்லா வேலையும் அவங்க தலையிலே கட்ட முடியாதுல்ல. அவங்க வேலை செய்ய தாண்டி வந்திருக்காங்க. ஓ, உங்க பொண்டாட்டி வீட்டு வேலை செய்யக்கூடாதோ? ரொம்ப தான் அக்கறை. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. முன்னாடி நீ வீட்டு வேலையை செய்ய மாட்ட, இல்ல விழுந்து விழுந்து செய்யற. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன கவனிச்சியா? அது பார்க்க எப்படி இருக்கு? இல்ல, என்ன கேக்குற புரியுது. என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? சந்தோஷமா இருக்கேன்ல?
கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன விஷயம்? சந்தோஷமா இருக்கேன்னு புரியுதுல்ல, அப்புறம் என்ன? இல்ல விஜினா, தினேஷ், நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல அது இங்க பாரு, தேவையில்லாம குழப்பிக்காத, சரியா? தினேஷ், யாரு பாரு, அம்மா கடை காமிச்சிருக்கேன். பாக்குறேன் விஜி. யாரு சார்? விஜயகுமாரின்னு. அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஃபாரின் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்? இல்லப்பா, ஊர்ல இருந்த கமலாமான்னு ஒருத்தரை வீட்டு வேலைக்காக அனுப்பிச்சு வச்சேன். கமலாமாவா? ஆமா, அவங்க கூட இங்க வந்து சேர்ந்துட்டேன்னு எனக்கு போன்லாம் பண்ணுச்சேன். ஒரு நிமிஷம் விஜி, இங்க கொஞ்சம் வா. நீங்க உள்ள வாங்க. வந்துட்டேன். வேற யாரு தெரியுமா? தெரியலையே. நம்ம கமலாமாவை இவர் தான் வேலைக்கு அனுப்பிச்சேன்னு சொல்றாரு. உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நிமிஷம். நீங்க வாங்க சார், உட்காருங்க. தினேஷ், அவங்களுக்கு யாருமே இல்ல தினேஷ். எல்லாரும் இழந்துட்டு வந்தாங்க. நானும் அந்த நேரத்துல அவளை கைவிட்டுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு? இந்த லெட்டர் அவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். அந்த நேரத்துல போயிட்டு நீங்க தேடி வந்தவங்க வீட்டுல இல்லைன்னு சொன்னா அவன் அவங்க எங்க போவாங்க? திரும்பி ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு யார் இருக்கா? அதுக்காக விஜய். தினேஷ், உனக்கே தெரியும், அவங்கள பாக்குறப்போ இறந்து போன எங்க அம்மா பாக்குற மாதிரி இருந்துச்சு. என் ஃபேமிலி பரம்பரையா செங்கல் சூழலையே குத்துரிமையா வாழ்ந்துட்டாங்க. எங்க அம்மாவும் அதே வேலை செஞ்சுதான் என்னை படிக்க வச்சாங்க. நல்ல வேலைக்கு போயிட்டு எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நானும் படிச்சு நல்ல வேலைக்கு போனேன், நல்லா சம்பாதிச்சு எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு கொடுத்து வைக்கல. நான் நல்ல நிலைமையில இருக்கும் போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. கமலாம்மா பார்க்கும் போது எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. எங்க அம்மா இப்ப இருந்திருந்தா கமலாம்மா மாதிரி தானே இருந்திருப்பாங்க. நான் என்னதான் இவ்வளவு நல்லா சம்பாதிச்சாலும் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்க முடியலன்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு தினேஷ். கமலாம்மா என் கூட இருக்கும்போது எங்க அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் எங்க அம்மாக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனும் அதெல்லாம் கமலாம்மாவுக்கு செஞ்சு சந்தோஷப்பட்டேன். அது தப்பா தினேஷ்? நான் அவங்கள வீட்டு வேலைக்கு தான் அனுப்புனேன். ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, அவங்க உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேன். சரி, அம்மா இப்ப வந்துருவாங்க. நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு பாத்துட்டு போயிடுங்க. நான் பாத்துறதுக்கு என்ன இருக்கு? உங்க தான் பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிறாங்கல்ல, இதுவே எனக்கு போதும். ஐயா, நீங்களா? நல்லா இருக்கியா கமலா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கய்யா. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஏன் உடனே கிளம்பிட்டீங்க? அவங்கள பாத்தீங்களா? அவங்க கிட்ட பேசுனீங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கய்யா, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் கமலா, உன்னை பார்த்தேன்ல, அதுவே எனக்கு போதும். நான் போயிட்டு வரேன். சரிங்கய்யா.
ஊர்ல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. விஜி, உங்க அம்மா வந்திருக்காங்க பாரு. உட்காருங்கம்மா.